நீ நல்ல புள்ள நல்லாதான் பேசுறடா, ஆனா நான் திமுக அடிமை. இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் நம்ம மாறுதலை கொண்டு வர்றதுக்கு நான் வந்து அன்னாசி பழம் தான், பலாப்பழம் பின்னாடி வந்துகிட்டு இருக்காப்ல. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் சத்திரன் எல்லாமே என் தம்பி மாதிரி சாணக்கிய நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் தனித்தனியா நிற்போம். 75 ஆண்டுகள் கட்சி ஒரே சின்னம், புறையோடி போன சின்னம். 5 ஆண்டுகளால் நீங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாங்கப்பா. இங்கே அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? சாதி, மதம், சாராயம், பணம், திரை கவர்ச்சி. நல்ல அரசியல் உருவாக விடாமல் பார்த்துக் கொள்வது எவ்வளவு பெரிய குடும்பம். எங்க ஐயா சொல்றாரு, சீமான் மொழி என்னால் நினைச்சதை பேச முடியாது அப்படின்னு. நானும் சொன்னேன், நான் மட்டும் இல்லடா, உனக்கு அந்த சுதந்திரம் இருக்குன்னு. ஏன்னுங்க என்ன வேணாலும் பேசலாம், எவனும் கேட்க முடியாது. வாக்குக்கு காசு கொடுக்கிற முறையை இந்த ஊடகங்கள் நேர்மையாக விமர்சிக்குதா? வியாபாரமாகிவிட்டது. தலைவர்கள் 100 கோடி இந்த தொகுதிக்கு, அப்பவே தெரியுது. அப்ப 150 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 100 கோடி, 150 கோடி முடிஞ்சு. வாக்கை பெறுவது வேறு, வாக்கை வாங்குவது வேறு. ஊடகங்கள் வந்து பொய் பேசுவதை விட புரணி பேசுது. ரொம்ப ஆங்கிலத்துல சொல்லலாம் டிஜிட்டல் புரணின்னு. இப்ப வந்து உங்களை பத்தி அப்படி அவர் சொல்லியிருக்காரு, உங்களை பத்தி இவர் இப்படி சொல்லிருக்காரு. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். நாட்டின் பாதுகாப்புக்கு போய் நின்று செத்து வந்த வீரனுக்கு எத்தனை லட்சம்? கள்ளச்சாராயம் அங்க கள்ளக்குறிச்சியில யார் காய்ச்சனது? மாவட்ட ஆட்சியர் உடனே மாற்றம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி உதயசூரியன், ரெட்டலை, தாமரை, கை 3 சின்னம் முதல் நாள் வந்துருது. முதல் பெட்டியில என்னோட மைக் சின்னம் 8வது பெட்டியில இருக்கு. அந்த மைக் சின்னமும் 2 கீழே ஒரு பொத்தான வச்சதுனால பார்க்க சீப்பு மாதிரி ஆயிடுச்சு. எது என் சின்னம்னு தெரியல. ஏன்னா வேட்பாளர் எங்க ஐயாவை போல புகழ் பெற்ற ஒரு முகமா இருந்தா, ஒரு தலைவரா இருந்தா, இது ஐயா செங்கோட்டை நிக்கிறாங்க போடுவோன்னு. எதுவுமே எல்லாம் புதுசு. அதுல தேடி 36 லட்சம் பேர் போட்டு என்னை அங்கீகாரம் பண்ணுவாங்கன்னா, என் மக்கள் முன்னேறுதலை விரும்புகிறேன். நான் ஓட்டுக்கு காசு, அதெல்லாம் சும்மா. இந்த பண அரசியலை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்கிற கடமை நம் முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும்னா முதலாளிகளுக்கான அரசியல் கட்டமைப்பை ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்க, உழவர் குடிகளுக்கான, அன்றாடங்காட்சிகளுக்கான, 80 விழுக்காட்டு மக்களுக்கான அதிகாரம் இருக்கு. அப்புறம் மக்களாட்சிங்கிறது வெற்றி சொல்லாயிரும். அதனால நல்ல அரசியல், நல்லதை செஞ்சா. இப்ப நான் தான் கேட்கிறேனே, நீங்க 5 ஆண்டு ஆட்சி முடிய போகுது. இப்ப 26ல இப்படி வச்சுக்கிறோம், ஒரு வெளிப்படையா ஒரு பந்தயம் வச்சுக்கிறோம். 5 ஆண்டு ஆட்சிங்க, அருமையான, கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்துட்டேங்க. நான் தான் நம்பர் ஒன். நான் மறுபடியும் 26 தேர்தலை சந்திக்கும் போது ஓட்டு காசு கொடுக்கும். நான் என்ன பண்ணணும்? நான் செஞ்ச சேவையை மட்டும் சொல்லணும். நான் வந்தேன், நீட்டை ஒழிப்பேன்னு ஒழிச்சேன். நான் வந்தேன், கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யணும்னு தள்ளுபடி செஞ்சேன். அந்த இருக்குல்ல. நான் பிளாஸ்டிக்கை ஒழிச்சு மஞ்சப்பையை கொண்டு வரணும்னு மஞ்சப்பையை கொண்டு வந்தேன். பை துணிப்பையாத்தான் இருக்கு நேசமா, அது மஞ்சளா இருக்கு. பை பாலித்தீனா இருக்கக்கூடாது, பிளாஸ்டிக்கா இருக்கக்கூடாது. பை பச்சை பையா இருக்கலாம், ஊதா பையா இருக்கலாம், வெள்ளை பையா இருக்கலாம், துணி பையா இருக்கணும். அவ்வளவு மஞ்சப்பை ஒரே நாளோட அந்த மஞ்சப்பை முடிஞ்சிட்டு. இந்த சாதனைகளை சொல்லுங்களேன். 5 ஆண்டுகளால் நீங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாங்க பார்த்து. சத்திரியனா இருக்காத, சாணக்கியனாருன்னு முதல்வன் படத்துல ஒரு உரையாடல் வரும். அர்ஜுனன்ட்ட சொல்லுவாரு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நான் சத்திரியன் எல்லாமே என் தம்பி மாதிரி சாணக்கிய நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் தனித்தனியா நிற்போம். எல்லாரும் 75 ஆண்டுகள் கட்சி ஒரே சின்னம், புறையோடி போன சின்னம். எங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னா, சீமான் நீ நல்ல புள்ள நல்லாதான் பேசுறடா, ஆனா நான் திமுக அடிமை. நான் சிரிச்சேன். என்ன சிரிக்கிற? இல்லையா, அடிமையா இருக்கிறதே ஒருத்தன் பெருமையா சொன்னதை இப்பத்தான் நான் பாக்குறேன். வேற இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் நம்ம மாறுதலை கொண்டு வர்றதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து அன்னாசி பழம் தான், பலாப்பழம் பின்னாடி வந்துகிட்டு இருக்காப்ல. உங்களுக்கு புரியுதா? பலாப்பழம் பின்னாடி வர்றாப்ல. எப்படின்னா, ஒரு மன்னன் வந்து நான் திங்காத கனியை கொண்டு வரணும், திங்காத கனியை கொண்டு வரணும்னு நாட்டுல பாதி எழுதி கொடுக்குறேன்ட்டு ஒருத்தன் நாவல் பழத்தை கொண்டு வந்துட்டான். அதுல இன்னொரு சட்டம் என்ன இருக்குன்னா, நான் சாப்பிட்டேன்னு சொன்னா அப்படியே வாய்க்கில் வச்சு திணிச்சிடணும். நாவல் பழம் சாப்பிட்டேன்ட்டாரு, வாய்க்கில தெளிட்டான், போயிருச்சு. வாழைப்பழம் சாப்பிட்டேன்ட்டா போயிருச்சு. கொய்யா பழம் சாப்பிட்டேன்னு உள்ள போயிருச்சு. அன்னாசி பழத்தை தூக்கிட்டு ஒருத்த வாரான். அதை வாயில வச்சு வாய் கிழிஞ்சிருது, ரத்தம் கொட்டுது. ஆனா சிரிக்கிறான்.
ஏண்டா வாய் கிழிஞ்ச ரத்தம் கொண்டு சிரிக்கிறேன் பைத்துக்க எனக்காக அண்ணாச்சி பழம் பின்னாடி ஒரு பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு பலாப்பழம் யாருக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் நினைப்பேன் நம்ம பரவாயில்ல. எங்க அப்பா சொல்லும்போது ஏதோ நம்ம காலம் முடிய போகுது, புள்ள குட்டியிலாவது நல்லா இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஏதோ நம்ம நம்ம காலம் அது மாதிரி. இது தனித்தனியா நிற்போம். எந்த இடத்துல சத்தியம் பண்றதுன்னு சொல்லுங்க, எல்லாரும் போய் சத்தியம் பண்ணுவோம். ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது, ஓட்டுக்கு காசு கொடுக்க கூடாது. அதை என் தம்பி இந்த சாணக்கியா வலைவெளி காட்சி மூலமா ஒரு முன்னெடுப்பு எடுக்கட்டும். என் கூட வர்றவன் கொள்கைக்காக வரானா இல்ல கொல்றதுக்காக வரானா? இது எப்பவுமே ஒரு பிரச்சனை. எப்பவுமே ஏன்னா எதிரி எப்பவும் தூரத்துல இருப்பான், துரோகி எப்பவும் பக்கத்துல இருப்பான். ஏன்னா எதிரி எப்பவும் துரோகி ஆரம்பிச்சானவன். எதிரி எப்பவும் நம்ம பலத்தை பெருக்குவான், அவன் பலத்தை தான் கவனிப்பான். துரோகி நம்ம பலவீனத்தை கவனிப்பான். அது ரொம்ப தலைவன் எதிரியை விட்டு துரோகியை சுற்றாங்க. துரோகியை ஒழிச்சிடணும். கொல்லான் புலான் உள்ளான எல்லா உயிரும் கைவிப்பி தொழும்னு சொன்ன வள்ளுவ பெருமகனார் சொல்றார் வந்து, கொலையில் வேந்தருக்கு, அதாவது வேந்தருக்கு இந்த தலையறுத்தல் வந்து பையங்கூழ் களை கட்டதனோட நேருங்கிறார். இந்த துரோகியை ஒழிக்கிறதுங்கிறது நெற்பயிர் கடையில இருக்கிற களையை பொறிக்கிறதுக்கு சமமானதுங்கிறாரு, போர்த்தள்ளிடுறாரு. துரோகம் வந்து பெரிய கொடுமையானது. ஏன்னா இந்த இனம் வந்து பன்மையாக எதிரிகளால் வீழ்த்தப்பட்ட இனம் அல்ல, துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட இனம். அதுவும் உடன் பிறந்த ரத்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட இனம். அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும்னா, இந்த மக்களின் மனத்தில் புரட்சி விதை விழுவதற்கான பேராற்றல் இந்த ஊடகத்திற்கு இருக்கு. ஆனா அந்த பணியை நம்முடைய ஊடகங்கள் செய்யுதா அப்படிங்கிற கேள்வியை மனச்சான்றோட நம்ம பேசி பார்க்கணும். இதை செய்யுதா? தேர்தல்ல நீங்க ஒரே மாதிரி கருத்து கணிப்பு இருக்கலாம். இது 4 விழுக்காடுங்குது, இது 5 விழுக்காடுங்குது, இது 7 விழுக்காடுது, 8 விழுக்காடுங்குது. என்னை என் மேல ஒரு பெரிய தீண்டமே இருக்கு. இதுவரை மற்றும் பலர்ல தான் இருந்திருக்கேன் நான். இதுவரை எல்லா கட்சிகளும் மற்றும் பலர், இதுவரைக்குமே மற்றும் பலர்ல தான் நான் இருக்கேன். வாக்குக்கு காசு கொடுக்கிற முறையை இந்த ஊடகங்கள் நேர்மையாக விமர்சிக்குதா? ஊழலை ஆதரிக்கிற, லஞ்சத்தை ஆதரிக்கிற யாராவது எல்லாருமே ஊழலை எதிர்க்கிற, லஞ்சத்தை எல்லாமே. இப்ப யாரு கொடுக்கிறா யாரு வாங்குறா இந்த கேள்விக்கான இடத்துல பதில் இல்லை. எல்லாருக்குமே ஊழல் பிடிக்கலாம், லஞ்சம் பிடிக்கலாம். தெரியல. ஆனால் ஊழல் லஞ்சத்திற்கான முதல் வினயம் நாட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துலதான் ஊண்டப்படுது. இன்னைக்கு நேரத்தில் இந்த அம்பேத்கர் காலத்துல ஆரம்பிச்சிருக்குது. இது மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில விட்டுத்துண்டர்களுக்காக விற்பதென்று அவரை எங்கள் தாத்தா தெரிவித்திருந்தாங்க. முத்துராமலிங்க தேவர் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் போய் அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிற தேச துரோகிங்கிறார் அன்னைக்கு. ஆனால் அந்த தேச துரோக திட்டத்தை இந்த நாட்டில் நாம் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் தேர்தல் தூய உள்ளத்தோடு தன்னலமற்ற மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் புனிதமான அரசியல், அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்க்கை அரசியல். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். ஆனால் அந்த அரசியல் வியாபாரமாகிவிட்டது. தலைவர்கள் 100 கோடி இந்த தொகுதிக்கு, இப்ப எல்லாம் செய்தி வருது 30,000 கோடி தேர்தலுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்ட்டு. அப்பவே தெரியுது. அப்ப 150 தொகுதி, ஒரு தொகுதிக்கு 100 கோடி 150 கோடி முடிஞ்சு வாங்கிடுறாங்க. வாக்கை பெறுவது வேறு, வாக்கை வாங்குவது வேறு. மக்களுக்கு சேவை செய்து நன்மதிப்பை பெற்று வாக்கை பெறுவது வேறு. அது இறந்துருச்சு அந்த காலம். வாக்கை வாங்குவது என்பது 500, 1000, 200, 300. உங்கள் மனச்சான்றை சுற்றி சொல்லுங்கள் பெருமக்களே. தமிழர் நாட்டில் ஒரு தலைவன் வீதிக்கு வரும்போது தானாக மக்கள் இந்த தலைவனை பார்க்க வந்து பார்ப்பார்கள், கூடுவார்கள் என்று உங்கள் நெஞ்சை தொற்று சொல்லுங்கள். வருவார்களா? வரமாட்டார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் 200 ரூபாய் கொடுத்து கொண்டு பெண்களை வெளியில் ஊடகம் போய் எதுக்கு வந்திருக்கிறிய? பதாகையில் எழுதியிருக்கிறது என்ன, யாருக்காக நிக்கிறது தெரியாது. எவ்வளவு 200 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? போகும்போது தருவாங்க. இவ்வளவுதான். எனக்கு என்ன வியப்புனா, இங்க நான் கூட சொன்னேன், அது கூட எல்லாம் விமர்சிச்சாங்க. நீங்க ஏப்பா பீகார்ல இருந்து ஒருத்தரை கூட்டி வரீங்க, எங்க கிட்டயே ஆள் இருக்குப்பா நல்ல தேர்தல் வியூக வகுத்து கொடுக்கறதுக்கு. இன்னும் கூட வியப்பா இருக்கும் எனக்கு வந்து, அதிமுகல எங்க ஐயா செங்கோட்டையன் எல்லாம் தாண்டி ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த தொகுப்புலயே வருது பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்க பேசணும், எங்க இருந்து எங்க பயணம், எங்க ஓய்வு, எங்க உணவு,
எல்லா திட்டமும் அந்த மூளைக்குள்ள இருந்து வந்தது. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்துக்கு அறிவு சொல்லி கொடுக்க ஒருத்தர் வர்றாருன்னா வேடிக்கையாத்தான் இருக்குது. அதுல எங்களுக்கெல்லாம் இது ஒரு விமர்சனம், இந்த விழாக்களை பங்கேற்றதுக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னு தான் என் தம்பி முதல்லயே அவன் போய் அந்த விழாக்கள்ல பங்கேற்று வந்துட்டான். நான் பெரியாரை எதிர்க்கிறது யாரோ சொல்லி கொடுத்து எதிர்க்கிறேன்னு நினைக்கிறாங்க. நான் படம் பார்த்து கதை சொல்லல, படிச்சுதான் பேசுறேன். படிச்சு என்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்கிறேன். அதுக்கு இப்ப இந்த விழாவுல பங்கேற்று இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களா, என் தம்பி மட்டும் அந்த விழாவுக்கு போகாம இருந்திருந்தான்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு வாரத்துக்கு நாங்க தான் தலைப்பு செய்தி. பாடுபொருள் பரம்பொருள் சிவன் இல்ல, பரம்பொருள் சீமானா இருந்திருப்பேன். அப்படிதான் இருந்திருக்கும். நம்ம பொதுவா எப்படி பாக்குறோம், நம்ம பத்திரிகைகள் முன்னாடி எல்லாம் ஒரு தவறை செய்யறதுக்கு முன்னாடி பத்திரிக்கையில வந்துட போகுதுன்னு பயப்படுவாங்க. பத்திரிக்கையில வந்துட போகுது அப்படின்னு. இப்ப பத்திரிகைகளுக்கு தெரிஞ்சேதான் நிறைய தவறுகள் நடக்குது. அப்ப நம்ம என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவது, ஒரு நல்ல ஆட்சியை அமைய செய்வதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு நினைக்கிறோம். போராடி விடுதலை பெற்றோம், அதுக்கு செக்கிழுத்திருக்கோம், சிறைப்பட்டிருக்கோம், தூக்குல தொங்கியிருக்கோம், வதைப்பட்டிருக்கோம், மிதிப்பட்டிருக்கோம். திரும்பி பார்க்கும்போது இதுக்குத்தானா இவ்வளவு நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளவு பாடுபட்டிருக்காங்கன்னு கூட ஒரு சோர்வு வருது. இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா நல்லகண்ண அவர்கள் விடுதலை போராட்ட வீரர். அவர்கிட்ட தனியா பேசும்போது இப்ப இருக்கிற அந்த ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்த சமூகம், இப்படி இருக்கிற இந்த கொடுமையான இந்த நிர்வாக முறையை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்வு வந்திருக்கா, சலிப்பு வந்திருக்கான்னு கேட்பேன் நானு. கையை இறுக பிடிச்சிட்டு அதை பேச வேண்டாம், அவ்வளவுதான் அதை பேச வேண்டான்றாங்க. இப்படி பார்க்கும்போது இப்ப நமக்கு என்ன வழி வரும்னா, எதை பேசியிருக்கணும் அந்த ஊடகங்கள், எதை மறைச்சிருக்கணும், எதை மறைக்க கூடாதுன்னு பார்க்கும்போது ஆற்ற முடியாத வழிதான். ஊடகத்தின் அறம் என்பது அறவே இல்லாது போய்விட்டதோ என்ற ஒரு வழி இருக்குது. ஊடகங்கள் பொய் பேசுவதை விட புரணி பேசுது. ரொம்ப ஆங்கிலத்துல சொல்லலாம் டிஜிட்டல் புரணின்னு. இப்ப உங்களை பத்தி அப்படி அவர் சொல்லியிருக்காரு, உங்களை பத்தி இவர் இப்படி சொல்லிருக்காரு. ஐயோ, மக்களுக்கு ஏதாவது செய்தி கொண்டு போக முடியுதா? நல்ல செய்தி இருக்கா? மக்கள் பிரச்சனையை பேசி அதுக்கு ஒரு தீர்வு எட்ட முடியுமா? அது கொண்டு போக முடியுமா? அது கிடையாது. பாண்டே மேல தனிப்பட்ட முறையில இங்க இருக்கிற உங்களுக்கு என்ன நிலைப்பாடு, மதிப்பு, அது தெரியாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் என் தம்பினா உண்மையிலேயே அவன் என் தம்பி அல்ல. அது காரணம் இருக்கு. முதல் சந்திப்புலயே பாண்டே யாரு, சீமான் யாரு? பாண்டே யாருன்னு அவங்க அண்ணன் சீமானுக்கு தெரியும், சீமான் யாருன்னு பாண்டேக்கு தெரியும். நாங்க வெவ்வேறு களத்தில் வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு நோக்கங்களுக்காக நின்றாலும் அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையில் அவர் உறுதியா நிற்பார், நான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் நான் உறுதியா நிற்பேன். அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் கிடையாது, முரணும் கிடையாது. நான்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கு படக்குன்னு கோவரே இருப்பா, பேசி முடிச்சுக்கிறேன். இன்னமும் நீ தான் புத்திசாலி மாதிரி, அப்ப நாங்க பதில சரியா சொல்லினா பாத்துக்கிட்டு இருக்கவே இருந்தாலும் திணறான்னுக்குவான். இரிய கருத்தை கேள்வி எழுப்பின பதில் முடிஞ்ச பிறகு அடுத்த கேள்வி வையே, அதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அணுகுமுறை பாண்டிட்ட கிடையாது. அப்புறம் ஆண்டுகள், மாதங்கள், தேதிகள் எல்லாம் சரியா நினைவில் வச்சிருப்பார். எனக்கு சரியா நினைவுல இருந்தால் இது அப்படின்னு சொல்லி சரியா தான் சொல்வார். ஒருவேளை தீவிரமா இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிந்து நினைவில் தெரிந்த சரியா தான் இருக்கும். பாதுகாப்பா ஒரு செய்தியை போட்டு வைப்பார். ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா அப்படின்னு சரி சரிதானே சொல்லி வைப்பார். அப்ப அவர்கிட்ட பேட்டி எடுத்துட்டு போகும்போது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு முடிக்கும்போது, நீங்கள் பங்கேற்றமைக்கு, என்னுடைய இந்த நிகழ்வில் பங்கேற்றமைக்கு ரொம்ப நன்றி, வணக்கம், உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் அப்படிம்பாரு. அது நம்ம தான் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். ஏய், என்ன அவருடைய நல்ல நோக்கம் என்ன மனைவிங்கிறது? இதை எதுக்கு சொல்றேன்னா, இயற்கையிலே அவருக்கு ஒரு குணம். 2வது, நான் இங்க இந்த இதுல பாத்திருப்பீங்க, கட்சி ஆரம்பிக்க வந்த ஆள் இல்ல. நான் பரமக்குடியில இருந்து வண்டி ஏறினது படம் எடுத்து கொஞ்சம் பழக்கத்து காலம் என்னை கொண்டாந்து இங்க விட்டுருச்சு. சரி, எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருந்துச்சு, சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டையிட்டு சாவும்டா ஒரு கோட்பாடு. அடிமை வாழ்வை விட உரிமை சாவு மேலானது. அதுக்குத்தான் என் பாட்டன் தீரன் சின்னமலை தூக்கல தொங்குனா, என் பாட்டன் மருதுவாண்டி தூக்கல தொங்குனா, எங்க பாட்டி போராடி செத்தா வேலுநாச்சியாரு, அழகுமுத்துக்கோனு, சுந்தரலிங்கம் எல்லாம் நம்ம பாட்டன் வாவுசி செக்கெழுத்ததெல்லாம் இதுக்கு. எதுக்கு போய் ஒருத்தன் கை கட்டி, அதுதான் சேகுவாங்க சொல்றோம், வேற மொழியில சொல்றோம். ஒருவன் காலில் இருந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமா? நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கண்ணா. நம்ம முன்னோர்கள் ஊடகங்களும் நற்செய்திகள் ஒரே மாதிரிதான் இருக்கும்.
மானுட உயர்வுக்கு, சமூக மாற்றத்திற்கு சிந்திச்ச ஞானிகள், யோகிகள், தத்துவ மேதைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான் சொல்லியிருப்பான். நீங்க என் தம்பி சாணக்கியா, நாங்கெல்லாம் சாணக்கியா எப்படி படிக்கிறோம்? தினத்தந்தியில சாணக்கியர் சொல்னு ஒண்ணு வரும். சுருக்கமா இருக்கும், நச்சுன்னு இருக்கும், நல்ல செய்தியா இருக்கும். அதுல ஒரு செய்தி சரியானது என்று தெரிந்த பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம். இது சாணக்கியர் சொல். இதை கன்ஃபியூஸ் சொல்றாரு. சரியானது என்று தெரிந்து விட்ட பிறகு அதை செய்யாமல் இருப்பது கோழைத்தனம் சாணக்கியர். தோல்விக்கு 2 காரணங்கள் தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. ஒன்று யோசிக்காம செய்யறது, இன்னொன்று யோசித்த பிறகு செய்யாமல் இருப்பது. இது 2 தான் காரணங்கிறது. இதையே நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தர்லிய மறைமொழியில் செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். உலகம் முழுமைக்கு தேடி பாருங்களேன். இதுதான். அடுத்தவன் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன். இது சாக்ரட்டிஸ். அதேதான் நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமானார். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்குங்கிறார். உலகம் பூரா சிந்தனைவாதிகள், மானுட சமூகம் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற மானுட சமூகம் உயர்வுக்கு சிந்தித்த புரட்சியாளன், சிந்தனையாளன், தத்துவ மேதைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான், வெவ்வேறு மொழியில இருக்கு. நான் இந்த களத்திற்கு வந்தபோது எங்க அப்பா இளையராஜா சொன்னதுதான். அவர் பெரிய மேஸ்டர் ஆனர், எல்லாம் பாராட்டு விழாக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை தான். நான் தவக்கிற போது நடந்தேன், அப்ப யாரும் எனக்கு கை கொடுக்கவோ கைதட்டோ வரல. இப்ப நடக்கிற வயசுல தானே நடக்கிறேன், இப்ப எதுக்கு என்னை பாராட்ட வர்றீங்கன்னு. அன்னைக்கு ஒரு மகன் ஒரு பின்னணியும் இல்லாம வந்தேன். ஒருத்தரும் என்னை பாசல் இது பண்ணல. எல்லா ஊடகமும் இவனை ஒழிச்சிடணும்னு நினைக்குது. பாண்டேக்கு ஒரு குணம் இருக்குது. என்னை அவன் வாழ்த்துனானே இல்லையோ, நான் வீழ்த்திடணும்னு ஒருபோதும் நினைக்கவே இல்லை. ஆதரிக்கலைனாலும் அமைதியாவது கடந்து போயிடுவாரே ஒழிய, வம்படியா எதையாவது பேசி விட்டுறணும், எதையாவது செஞ்சு விட்டுறணுங்கிற எண்ணம் அவனுக்கு இயல்பிலே பாண்டேக்கு கிடையாது. அது ஒரு ஊடகவியலாளின் உயர்ந்த நேர்மை, உயர்ந்த குணம், அப்படிதான் பார்க்கணும். 2வது, இப்ப பாண்டே பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளரா இருக்கிறா, ஐயா மோடியுடைய ஆதரவாளரா இருக்கிறாருன்னா, ஒரு ஏற்றுக்கொண்டு ஒரு தத்துவத்திற்கு, ஒரு தலைமைக்கு எவன் ஒருவன் 100 விழுக்காடு உண்மையாக இருக்கிறானோ அவன் போற்றத்தக்கவன். அது சரியோ தவறு. இங்கே அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி, எதுவுமே தேவை கிடையாது. நீங்க நல்ல அரசியலை எத்தனை கண்டிகளை தாண்டி நீங்க படைப்பீங்க? எத்தனை கண்டிகள்? எப்படி சொல்லுங்க? சாதிய எண்ணம் அரசியலுக்கு வந்த சாதிய சிந்தனை அருகமையப்பவன் சொன்னது யார்? தெய்வத்தின் மகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். ஆனா அதுக்கு எங்க இருக்குது? இத்தனை இடையூறுகள். ஊடகத்தின் அறம் என்ன? நல்ல அரசியலை உருவாக்குவதற்கு அதற்கு பணியாற்றவில்லை. நல்ல அரசியலை உருவாக விடாமல் பார்த்துக் கொள்வது எவ்வளவு பெரிய கொடுமை. அவர் முந்துகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓட்டுக்கு 500 கொடுத்திருக்கிறார். சற்று பிந்துகிறார், அவர் 250 கொடுத்திருக்கிறார். எதற்காக இவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்? வாக்கை முதலாளி எரிவார்ந்த அன்பு சொந்தங்களே, ஒரு முதலாளி ஒரு 100 கோடி 200 கோடியை முதலீடு செய்கிறாங்க என்றால் மக்கள் சேவைக்கு. இதுதான் கேள்வி. 100 கோடி முதலீடு செய்து நான் பதவிக்கு வந்துட்டால் 1000 கோடியாக, சரி 1 கோடி சாதாரண விற்பனை கொடுமைங்க, அதுல 900 கோடி ஊழல்னா இதை ஏன் ஒரு ஊடகம் பேசல? ஏன் பேசல? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்தாங்க, அதை ஏன் பேசல? அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை ஏன் பேசல? வசதியாக மூடிக்கொள்வது ஏன்? எது தேவையோ அதை பேசணும், எது தேவையோ அதை பேசணும். எல்லா இருக்கிற எல்லாருக்கும் 2 சம்பளம், காசு இருக்குது, கருத்து அவருக்கு ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே மாதிரி. எப்படி நல்ல அரசியல் உருவாகும்? இப்ப சாராயம் குடிச்சு மது குடிச்சு பிடிச்ச பெண் இறந்து போச்சுல, ஏன் நீங்க பேசல? கள்ளச்சாராயம் நீ ஒருத்தங்கிட்டியா அவன் 4 மணிக்கு சொல்லு. நாட்டின் பாதுகாப்பு படையில் சேர்ந்து உயிரை நீத்து வந்த ஒரு வீரனுக்கு இந்த நாடு குறித்து நிவாரண தொகை உங்க ஆழ்மனதை தொட்டு சொல்லுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். நாட்டின் பாதுகாப்புக்கு போய் நின்று செத்து வந்த வீரனுக்கு எத்தனை லட்சம்? ஒருத்தர் சொல்லு. 62 பேர் சாராயம் காய்ச்சி வித்து செத்துட்டான். அவன் 90 நாள்ல திருப்பி பிணையில வந்துட்டான். காய்ச்சி வித்து செத்தான். எப்படிப்பட்ட சட்டமும் ஒழுங்கும் இங்க பாருங்க. ரொம்ப நீங்க அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஊடகம் அழுத்துதோ இல்லையோ, எங்களுக்கு வேற வேலை இல்லை. நாங்க கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடு மாதிரி சும்மா எங்கேயும் போவோம். கட்டிச்சோரை கட்டிட்டு போய் போராட்டம் போராட பிரச்சனையா இருக்குடா அப்படின்னு என்ன தெரியுமில,
ரொம்ப பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம், உயர் காவல்துறை மாவட்ட ஆட்சியர் அந்த காவல்துறை அதிகாரி இருப்பார்ல எஸ்பி தூக்கி மாற்றம். ஏன்னா அவர் தான் அரசு பொறுப்பே இருக்காது, எந்த பொறுப்பே இருக்காது. கள்ளச்சாராயம் அங்க கள்ளக்குறிச்சியில யாரு காய்ச்சது, மாவட்ட ஆட்சியர் உடனே மாற்றம், பணியிட மாற்றம். இங்க இருந்தவரை 10 கிலோமீட்டர் தள்ளி போய் இருக்கு. அவ்வளவுதான். இதை ஊடகம் பேசுமா பேசுறது, எழுதுமா எழுதுறது. தமிழ் என்ன படிக்க தெரியாத 3 தலைமுறையை உருவாக்கிட்டு அப்புறம் என்னன்னு போய் படிக்கிறது? படிக்கிற பழக்கமே இல்லை. எல்லா முதன்மை செய்தி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் காணொலிக்கு வந்துடுச்சு. அதனால என் தம்பி நேரடியா காணொலிக்கு வந்துட்டான். நான் கூட தந்தியில இருந்து வெளியில வந்து வேற எங்கேயும் போய் சேருவானோன்னு நினைச்சேன். நல்ல வாய்ப்பா அவன் செஞ்சான். ஏன்னா அறிவாளி இல்ல, அவனே ஒரு ஊடகத்தை தொடர்ந்துட்டான். இப்ப எங்க ஐயா சொல்றாரு கத்தி இல்ல, எங்க ஐயா சொல்றாரு சீமான் மொழி என்னால் நினைச்சதை பேச முடியாது அப்படின்னு. நானும் சொன்னேன், நான் மட்டும் இல்லடா உனக்கு அந்த சுதந்திரம் இருக்குன்னு. ஏன்னு கேளுங்க, இவன் என்ன வேணாலும் பேசலாம், எவனும் கேட்க முடியாது. இப்ப நான் வந்து அவருக்கு கூட்டணியில சீட்டு கொடுக்க போயிட்டாருல, ஐயோ ஆகுன்னு. போட்டா போடு, போடலைன்னா ஒன்னும் கிடையாது. நான் 1000-500 கோடியை விட்டு வந்து என் பங்காளி வடிவேல் எடுத்து விடுவான்ல, மணி நையோ ஒன்னும் கிடையாது. ஓட்டுக்காக நிச்சயம் தான் நம்பி இதெல்லாம் பார்க்கணும். நாட்டுக்காக மக்களுக்காக நிக்கிறவன் எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்ல. போட்டா போடு, போடலைன்னா போ. இந்த மண்ணை இந்த மக்களை தாயின் பேரங்களோட அன்பு கொண்டு காதலிக்கிற ஒரு மகனிடத்துல நாடு இருக்கணும். இது என் நாடு, இது என் மண், இது என் மலை, என் கடல், என் ஆறு, என் ஏரி, என்னுடைய விலங்கு, என்னுடைய காடு, என்னுடைய மலை, இப்படி நேசிக்கிற ஒருத்தன் இருக்கணும். மலை, காசு பணம் துட்டு வெட்டு முடிஞ்சு. மரம், காசு பணம் துட்டு வெட்டு. மலை 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 இயற்கையின் அரும்பெரும் கொடை. பூமி தாயின் மார்பு, தாயின் மலை மார்பிலிருந்து பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி, அருவியில் இருந்த ஆறு, ஆறில் இருந்து நீரு, நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர். மலை பல்வேறுக்கான உயிர்களின் வாழ்விடம். ஐயோ அவரு மாப்பிள்ள என்ன வச்சிருக்காரு, 5-6 கிரஷர் வச்சிருக்காரு, 6-7 குவாரிஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. டேய் கால கொடுமை. 32 ஆறுல மண்ணலி தின்னாச்சு, மலைக்கு போயாச்சு. தமிழ் கேட்டா அறிவியல் மொழி இல்லைன்னா அறிஞர் பெருமக்கள் சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் இல்ல. தமிழ் அறிவியல் மொழி இல்லாம பைத்தியகார பிள்ளைகளா ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும்னு 1800 ஆண்டுக்கு முன்னாடி அணைக்கிட்டு என் பாட்டன் கரிகால உயர்ந்த கட்டிடத்தின் நீர் பூமியில வெளியில பெருவுடையார்கள் இல்லை. எங்க பாட்டன் அரசன் அருண்மொழி சோழன் கட்டிய கோயில் எப்படி கட்டினான்னு கல்லணையை எப்படி வெள்ளக்காரன் வந்து பார்த்துட்டு தொப்பி எடுத்துட்டு தொப்பியை தூக்கி வாட்ஸ்அப்னு வணக்கம் செலுத்திட்டு போயிட்டான். அவ்வளவு பெரிய விஞ்ஞானி. நீங்க எப்பவும் இங்க பாருங்க, நீர் இப்படி கீழ் நோக்கித்தான் பாயும், மேல் நோக்கி ஏறுது. அதுக்கு நுட்பத்தை பாம்பு ஊரில் பாம்பு வடிவத்தில் ஏற்றிருக்கான் எங்க பாட்டன் காளிங்கராயன். மேல அப்படி பாம்பு வடிவத்துல இன்னைக்கு இருக்கு அறிவியல். நீங்க சுத்தம் சுகம் சுவற்றிலும் எழுதியிருக்கிறது. இறங்கி கூட்டுவது யாரு பெருமக்களே? அந்த மாதிரி இறங்கி கூட்டியிருந்தால் தெரு சுத்தமாயிருக்கும், ஒவ்வொரு தெருவும் சுத்தமானால் தேசம் சுத்தமாயிரும். இவ்வளவுதான். இந்த எளிய விதியை நாம் புரிந்து கொள்ளாம மொத்தமா யாருமே சரியில்லை, எவருமே சரியில்லை. என்னையவே நான் இந்த ஊடக விழாவில் சொல்லாம எல்லாருமே கேட்கறது, கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள்? ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஊட்டணியாளர், கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வீர்கள்? யாருமே கேட்கலையே. கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள்? அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலால முடியும், எங்களால முடியாதா? சொல்லுங்க. 14 தேர்தல்ல 37 இடத்தை அம்மையார் ஜெயலலிதா தனிச்சு நின்று பாராளுமன்றத்துல வெல்ல முடியும் போது நம்மால் முடியாதா? உங்களால் முடியாது என்று சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு, என்னால் முடியாது என்று சொல்ல எனக்கு உரிமை இருக்கு. ஆனால் எனக்கு முடியாது என்று சொல்ல எவருக்கு உரிமை கிடையாது. யாருமே பாருங்க, கூட்டணி இல்லாம எப்படி? அப்ப கூடி கொள்ளை எடுத்தால் சரி என்று நினைக்கிறீர்களா? என்னையெல்லாம் எப்படி அறிவுறுத்துறாங்க? எவ்வளவு நாளைக்கு என் மேல அக்கறை? எப்படி எவ்வளவு நாளைக்கு இப்படி தனியா கிடந்து கஷ்டப்படுவியே? என்னமா நான் ஒத்த வீட்டுக்கு தனியா வீடு கட்டி வாழ்ற மாதிரியும் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள வாழ்ற மாதிரியும். இந்த நாட்டிலே பெரிய கூட்டணி வச்சிருக்கிற ஒரே ஆள் நான் தான். 14,000 ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதி தேர்வில வெற்றி பெற்று பணி நியமனத்துக்காக காத்து கொண்டிருந்த அந்த பணியை நியமனம் பண்ணுங்க அவர்களோட கூட்டணி. வேளாண் திருமண மக்கள் விளைவிக்கும் பொருளை உரிமையை கொடுத்து கொள்முதல் செய்யும் போராடுகிற அவர்களோடு கூட்டணி. தினந்தோறும் கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமையை இழந்து சிறை பிடிக்கிறார்கள், படகை பறிக்கிறார்கள், ஏலம் விடுகிறார்கள், சுட்டுக்கொலை என்று போராடுகிற மீனவர்களோடு கூட்டணி. அப்படி பார்த்தால்
நாட்டில் ஒவ்வொருவரும் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளிலே மனுக்களோடும் வீதியில் நின்று போராடுகிற ஒவ்வொருவரோடும் கூட்டணி வைத்திருக்கிற ஒரே மகன் நான் தான். அப்படி பார்த்தால் நான் தான் பெரிய கூட்டணி வைத்திருக்கிறேன். தொடர்ச்சியாக மீனவர்களை சிறைபிடிக்கிறதை நிறுத்த சொல்லி அழுத்தம் கொடுங்கள். இது நான் போராடலாம் என்ற அதிகாரம் இல்லை. நாற்பது உறுப்பினர்களும் பாராளுமன்ற கட்டடத்திற்கு முன்னாடி பதாகை ஏந்தி நின்று போராடுவதற்கு எதற்கு இது இந்த வேலை? அது இங்க நின்று நானே போராடிடுவேனே. இங்கே மாறுதல்கள் தேவைப்படுது, தேர்தலில் சீர்திருத்தங்கள் தேவைப்படுது. இந்த மாறுதலையும் செய்ய முடியும். இதுல இந்த மாடல் இந்திய நிலைமைக்கும் பாராளுமன்ற எல்லாரும் தலைவிக்கு 1000 தொடங்கி 2500 3000 சரிப்பா. என்னப்பா இப்படி ஒரு கொடுமை இது? நீங்க என்னை பாருங்க, என்னை ஒரு தடவை பாருங்களேன். உலக அரசியல் வரலாற்றுல என்ன அளவுக்கு தோற்ற மகன் இருக்கவே முடியாது. ஆனா நான் தோற்ற மாதிரி இருக்கு. நான் பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க நிறைய மரக்கன்றுகளை நட்டு வளர்க்குறாங்க. சேவைதான். படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. சேவைதான். பெற்றோர்கள் குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்கிறாங்க. அது சேவைதான். இதுவெல்லாம் சேவைதான். ஆனால் இதையும் விட சிறந்த சேவை இருக்கிறது என் அன்பு பெருமக்களே. நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல அரசை அமைய செய்வது. அதை செய்துவிட்டால் இதையெல்லாம் அரசே செய்யும். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.